ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வின்னியோட லெக்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் அதுக்கு 4 ப்ளையான் 2.25 mm ஹூக் தான் எடுத்திருக்கேன். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு வந்து மேஜிக் சர்க்கிள்குள்ளே 5 ஏசி போடணும். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். இப்போது மேஜிக் சர்க்கிள்குள்ளே 5 ஏசி போட்டு நாம் நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம். செகண்ட் ரவுண்டு வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 ஏசி போடணும். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி போடணும். அதே மாதிரி ரிமைனிங் இருக்க எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 ஏசி போடணும். ஸோ டோட்டலாக செகண்ட் ரவுண்டில் வந்து 10 ஏசி வரணும். இது ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். ஸோ பார்த்து பொறுமையாக செய்யுங்க. இப்போது செகண்ட் ரவுண்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் ரவுண்ட் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி போடணும். ஸோ தேர்ட் ரவுண்டு எண்ட்லேயும் நமக்கு 10 ஏசி தான் வரும். இப்போது நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரவுண்டில் வந்து நாம் எல்லா ஸ்டிச்சஸையும் டிக்ரீஸ் பண்ணணும். 2 ஸ்டிச்சஸை சேர்த்து சிங்கிள் ஸ்டிச் ஆக்கணும். ஸோ ஃபோர்த் ரவுண்டில் வந்து நமக்கு 5 ஏசி வரணும். ஸோ எல்லா ஸ்டிச்சஸையும் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போது லாஸ்ட்டில் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த லெக்ஸை வந்து நம்ம பாடியில் வச்சு ஸ்டிச் பண்ணணும். அதனால் இதே மாதிரி இன்னொரு லெக்ஸையும் செஞ்சுக்கோங்க. இப்போது நெக்ஸ்ட்டு நாம் வின்னிக்கு இயர்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் ஹூக் அண்ட் யான் தான். இப்போ மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 ஏசி போடணும். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். செகண்ட் ரவுண்டு வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் 2 ஏசி போடணும். ஸோ செகண்ட் ரவுண்டு வந்து இன்க்ரீஸ் தான் பண்ணணும். செகண்ட் ரவுண்டில் வந்து நமக்கு 12 ஏசி வரணும். ஃபஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே 2 ஏசி, இதே மாதிரி எல்லா ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 ஏசி போடணும். இப்போது செகண்ட் ரவுண்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 2 ரவுண்ட்ஸ் வந்து நாம் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ரவுண்ட் 3 and 4 இந்த 2 ரவுண்ட்ஸ்லேயும் ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். ஸோ டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் இன்னொரு இயரும் செஞ்சு வச்சுருக்கேன். 2 இயர்ஸ் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து வின்னிக்கு நம்ம ஹேண்ட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது மேஜிக் சர்க்கிள்குள்ளே 7 ஏசி போடணும். இதுதான் ஃபஸ்ட் ரவுண்ட். 7 ஏசி போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செகண்ட் ரவுண்டு 2, 3, 4 நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து எல்லா ஸ்டிச்சஸ்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். இப்போ டோட்டலாக 4 ரவுண்ட்ஸ் நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 5th ரவுண்ட் பார்க்கலாம். 5th ரவுண்டு வந்து நாம் கலர் சேஞ்ச் பண்ணணும். இப்போது 5th ரவுண்டில் ரெட் கலர் நூலை இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் 5, 6, 7 நெக்ஸ்ட்டு 3 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் ஒவ்வொரு ஏசி தான் போடணும். இது வந்து குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஜாயின் பண்ணி அது மேலே ஸ்டிச்சஸ் போடுறது. ஸோ பொறுமையாக பண்ணுங்கள். இப்போது இந்த மாதிரி ஜாயின் பண்ணிவிட்டு ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளே ஒவ்வொரு ஏசி போட்டுட்டு தென் அந்த எல்லோ கலர் நூலை வந்து டைட்டாக இழுத்து செக்யூர் பண்ணிவிட்டு கட் பண்ணி விட்டுருங்க. இப்போது நம்ம டோட்டலாக 7 ரவுண்ட்ஸ் முடிச்சுட்டு தென் நம்ம பார்ப்போம். 7 ரவுண்ட்ஸ் நம்ம இப்போது செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போது ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கொஞ்சம் நூலை விட்டு கட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு ஹேண்டும் செஞ்சுக்கோங்க. ஹெட் அண்டு பாடியை வந்து நாம் இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டஃபிங் பண்ணிக்கிறணும். இயர்ஸ், லெக்ஸ், ஹேண்ட்ஸ் அதுக்கெலாம் ஸ்டஃபிங் பண்ண தேவையில்லை. இப்போது ஹெட் அண்ட் பாடி ஸ்டஃபிங் பண்ணி முடித்த பிறகு ஹெட் அண்ட் பாடியை ஸ்டிச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இயர்ஸ், ஹேண்ட்ஸ், லெக்ஸ் அதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம்.
இப்போது எல்லா பார்ட்ஸையும் நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து ஐஸ், மவுத், நோஸ் இதெல்லாம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் பிளாக் கலர் த்ரெட்டை வச்சு தான் ஸ்டிச் பண்ணுறேன். வாங்க பார்க்கலாம். க்யூட்டான லிட்டில் வின்னி த பூ இப்போ ரெடி ஆகிட்டான். இது மேலே ஒரு கீ செயின் அட்டாச் பண்ணி நீங்கள் கீ செயினாக கூட யூஸ் பண்ணலாம். பார்க்க அழகாக இருக்கும். பர்த்டே ரிட்டன் கிஃப்டாக கூட இது கிட்ஸுக்கு கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் இந்த டால் செஞ்சீங்கன்னா அந்த பிக்சர்ஸை என்னோடய FB ஆர் இன்ஸ்டா பேஜுக்கு அனுப்பிவிடுங்க. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பை பை, see you all.